மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் போன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வுக்கான தமிழ்நாடு அடிப்படை தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுங்கிறது அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. தமிழ்நாட்டின் பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு 8 டிகிரி 5' 13 டிகிரி 3' வட அட்சரேகையும் 76 டிகிரி 15' 80 டிகிரி 20' கிழக்கு தீர்க்கரேகை வரையும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 2011 படி 7,21,38,958. ஸோ ஆண் பெண் விகிதமும் கொடுத்துருக்காங்க. நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தி 2011 படி 555 சதுர கிலோமீட்டர். கல்வி அறிவு 80.33%. ஆண் பார்த்திங்கன்னா 86.81%. பெண் கல்வி அறிவு 73.86% வந்து உள்ளது. பாலின விகிதம் 2011 படி 1000:995 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் விகிதம்படி. மக்கள் தொகையில் தமிழ்நாடு வந்து 7வது இடத்துல வந்து இருக்குது. மக்கள் தொகை வளர்ச்சியில் 23வது இடத்துலையும், பாலின விகிதத்தில் வந்து பார்த்தினாக்கா 11வது இடத்துலையும் வந்து அமைந்துள்ளது. கல்வி அறிவில் ஆண்கள் வந்து பார்த்தினாக்கா 14வது இடத்துல வந்து இருக்காங்க. மாவட்டங்கள் மொத்தம் 38 இருக்குது தமிழ்நாட்டில். மாநகராட்சிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோவை, திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, தஞ்சை, திண்டுக்கல். சட்டசபை ஓரவையை கொண்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 234. நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1, ஒரு ஆங்கிலோ இந்தியன்ஸ். மக்கள் தொகை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தினாக்கா 39. மாநிலங்கள் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தினாக்கா 18. உயர்நீதிமன்றம் சென்னை மற்றும் மதுரை கிளையில் வந்து இருக்குது. தமிழக கடற்கரையின் நீளம் வந்து 1076 கிலோமீட்டரும். முக்கிய துறைமுகங்கள் வந்து 3 இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி. பன்னாட்டு விமான நிலையம் சென்னையில் அமைந்துள்ளது. முக்கிய ஆறுகள் காவிரி, வைகை, தாமிரபரணி. துறைமுகங்கள் வந்து 12 வந்து இருக்குது. மக்கள் தொகை கொண்ட மாவட்டம், அதிகமான மக்கள் தொகை மாவட்டம் எதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சென்னை. அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 92.14% வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்னியாகுமரி. மிக குறைந்த மக்கள் தொகை கொண்டது பெரம்பலூர் மாவட்டம். அதுக்கான விகிதமும் கொடுத்துருக்காங்க. மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி. ஸோ 64.71% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீட்டாக நோட் போட்டு எழுதி வச்சு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டின் பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. மദ്രാஸ் மாகாண தமிழ்நாடு மாநில மாகாணம் தமிழ்நாடு என பெயர் பெற்றது. அதாவது மகாராஸ் மாகாணம் வந்து தமிழ்நாடுன்னு எப்போ வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா எந்த நாள்னா 1969 ஜனவரி 14. மெட்ராஸ் மாகாணம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் 22/8/1639. மெட்ராஸ் சென்னை என பெயர் மாற்றப்பட்டது எந்த ஆண்டுனா 1906. 1996 வந்து பார்த்தீங்கன்னாக்க மெட்ராஸ் அப்படின்னு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. தமிழ்நாடு மாநில பறவை மரகதப்புறா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலர் செங்காந்தர் மலர். மரம் வந்து பனைமரம். நடனம் வந்து பரதநாட்டியம். விளையாட்டு வந்து கபடி. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் போட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதி வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.